ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுவில் இன்னைக்கு மதுவோட அப்பா என்ன சொன்னாங்களோ அதுபடியே கல்யாணம் நடக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு கௌதம். இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மது. இதை பத்தி ஃபுல் வீடியோவும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கௌதம் வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மண்டபத்தை பிடிக்கலான்னு சொல்லி ஒரு பெரிய மண்டபத்து பேர் சொல்றாங்க. எல்லாருமே வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்றது 7 ஸ்டார் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சரின்னு சொல்றாங்க. மாயா சொல்றாங்க, ஆமா அக்கா கல்யாணத்துக்கு அது சூப்பரா இருந்தது, அதவே செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே மதுவோட அப்பா கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படிங்கும்போது ஒருத்தர் பேரை சொல்றாங்க. வாவ் அவரு சூப்பர், அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அதிதி சொல்றாங்க. அதுக்கு கௌதம் சம்பி சொல்றாரு, அதிதி சொல்ற மாதிரி அந்த ஆளவே நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டா மதுவோட அப்பா எழுந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு மதுவும் வர்றாங்க. என்னப்பாச்சு, ஏன் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, அவங்க எல்லாமே பெரிய பெரிய இதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மனால அதுக்கு கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை, நமக்கு தகுதியும் இல்லைம்மா. என் பொண்ணு கல்யாணத்தை நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நீ பிறந்து யோசனை பண்ணி வச்சிருந்தம்மா, அதெல்லாம் நடக்காம போயிடும் நினைக்கிறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் யாரு, சாதாரண பென்ஷன் வாங்குற ஒரு ஆள். மாசம் வர பென்ஷனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன், அவ்வளோதான். நம்ம நாளையில் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மது சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்லைன்னு இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அது மாதிரி மட்டும் பண்ணிடாத, விடுமா, பரவாயில்ல, அவங்க இஷ்டப்பட்டபடியே நடக்கட்டும் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு சரி வாங்கப்பா உள்ள போலாம் அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, நீ இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹால்லே நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மது. அதை பார்த்துட்டு மதுமிதா என்னாச்சு, ஓ எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்கீங்க, ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, வார்ட்ரோப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேன்னு சொன்னதை நினைச்சு கண் கலங்குறீங்களா, கவலைப்படாதீங்க, இன்னொரு வார்ட்ரோப் நான் செய்ய சொல்லிடுறேன், செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்காக அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன விஷயத்தையெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க, தான் பொண்ணுக்கு தான் விரும்பின மாதிரி எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அப்பா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே அவர் வெளியே நின்று கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே அவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு கௌதமும். என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க மதுவும். அதுக்கப்புறம் கௌதமோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசிட்டு இருக்கிறாங்க மது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சோஃபால உட்காந்துருக்குறாங்க சகுந்தலா, அவங்க அண்ணா 2 பேரும். சகு அங்கே பாரு, அவன் நிற்கிறது பாரு, கௌதமுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஆளு, லோ கிளாஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆமாண்ணா, இதுக்கு ரெண்டும் ஒன்று சேரவே சேராது அப்படின்னு. என்ன பார்த்தா இவன் இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு வருஷத்துலேயே இவங்க டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குது சகு. அண்ணே அப்படி மட்டும் வார்த்தையை சொல்லிடாத, ஏன்னா கௌதமுக்கு ஒரு வருஷத்துல டிவோர்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க, அப்புறம் எப்படி நான் இந்த வீட்டை ஆள்றது, இவ இங்கேயே தான் இருக்கணும், ஆனா கௌதமோட ஒய்ஃபா இல்ல வேலைக்காரியா இருக்கணும், அதே மாதிரி 2 பேரும் எப்பயுமே ஒண்ணு சேரக்கூடாது, ஆனா இவ இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் ஐடியா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அண்ணா. அதுக்கு சகுந்தலா சொல்றாங்க, இவனுக்கும் வயசு 42, ஆனா 60 வயசு கிழமை மாதிரி அத்தனை மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு ஆன்சைட்டி வேற, இதுல இவனால எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவான், கூட வாழ்றதும் பெருசுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க மது வந்தோடனே, மது வா வா, உன்னை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம், நீ எங்களுக்கு கிடைச்ச வரம் மாதிரி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சகுந்தலா. அவா ஓவர் நடிப்பால இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு அவங்க அண்ணாவும். அதுக்கப்புறம் எல்லாம் லஞ்சுக்கு போறாங்க. எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கௌதம் சொல்றாங்க. சொல்லு கௌதம் அப்படிங்கிறாங்க. வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. நான் விருப்பப்பட்ட மாதிரியே ஜீவா மாயா கல்யாணம் நடக்கும். ஃபர்ஸ்ட் முகூர்த்தத்துல அது நடக்கும், 2வது முகூர்த்தத்துல எனக்கும் மதுவுக்கும் கல்யாணம் அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளா கோயில்லையோ அல்லது ஒரு சின்ன மண்டபத்திலேயே நடக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன கௌதம் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இல்லம்மா இதுல நான் காம்ப்ரமைஸ் ஆக போறதில்ல, மதுவோட அப்பா விரும்பின மாதிரி தான் நடக்கணும் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அவங்க தம்பி சொல்றாங்க, என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ நமக்கு எவ்வளவோ கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, உங்க கல்யாணத்துக்கு வரப்போ என்ன நினைப்பாங்க, இங்க பாருடா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நம்மளை விரும்பி வர்றவங்க வரட்டும், ஆனா நம்ம பணத்தை விரும்பி வர்றவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை,
இந்த கல்யாணம் சிம்பிளா தான் அவரு சொன்ன மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ சொல்லிட்ட ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜீவாக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம், மதுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. சரி எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போய் சாப்பிட போயிடுறாங்க. அப்போ மது அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க வர்றாரு மதுவோட அப்பா, வந்து கையெடுத்து கும்பிடுறாரு. ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயா எதுக்குங்க ஐயா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா மது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க கௌதமுக்கு. கௌதமும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே தலையாட்டுறாரு. அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே மது போறாங்க. அடுத்ததே எல்லாம் லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க. வெளியே வந்து நிக்கிறாங்க. எல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லும் போதே சகுந்தலா சொல்றாங்க, இது உன்னோட வீடு மாதிரி மது, நீ எப்ப வேணாலும் வந்துட்டு போலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை பார்த்துட்டு நீங்களும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்து நீ சொல்லவே வேண்டியதில்லை, அடிக்கடி வருவ வந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போயிட்டு வரேன்னு சொல்லும் போதே ஆமா எல்லாரும் இந்த ஒரே கார்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சகுந்தலா. ஆமா இல்லை அது ரொம்ப சின்ன கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது, நாங்கள் பழைய கார் தான், ஆனால் அப்பாவுங்க பொண்ணுக்கும் அது ரொம்ப சென்டிமெண்ட் கார், அதனால் அதை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் நாங்கள் போகணும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கௌதம் கேட்குறாரு, ஜீவா நான் வேணா கார் தரட்டுமா, நீ கிளம்பி போயிட்டு வரீங்களா, ஏன்னா இத்தனை பேரும் ஒரே காரில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஜீவா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மது கௌதமை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. கௌதமும் மதுவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜீவாவும் மாயாவை பார்த்து சிரிச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாம் போறத பார்த்துட்டு இருக்காங்க. மாயா வீட்டுல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. மாயாவோட அக்கா அவங்க வர்றாங்க. அப்போ மாயா கிட்ட கொளுத்தி போடுறதுக்காகவே வருவாங்க போல இருக்கு. மாயா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு காரை பாரு, டப்பா கார், இந்த கார்ல எல்லாம் நீ எப்படி போவேன்னு கூட தெரியல, நீ கொஞ்சம் கம்ஃபர்ட் குறைஞ்சா கூட வீட்டில் சண்டை போடுவ, ஆனா அங்க போய் நீ எப்படி தங்குவ, அந்த கார்ல எப்படி போவ, அந்த வீடு புறா குண்டு மாதிரி இருக்கு, எப்படி போய் நீ அங்கெல்லாம் போய் தங்க போறியோ தெரியல, போ செலக்ட் பண்ணதும் பண்ண ஒரு நல்ல ஆளா பார்த்து செலக்ட் பண்ண மாட்டியா, இவ்வளோ ஒரு மிடில் கிளாஸ் இல்லைல்ல, மிடில் கிளாஸ்ல லோ கிளாஸ் ஆளுகளை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அக்கா போறாங்க. அவங்க அக்கா சொன்னதை பார்த்து மனசு மாறுற மாதிரி ஏதோ நின்றுட்டு இருக்காங்க மாயா. இதோட இந்த எபிசோட் முடியுது.